மதுரையில் இன்னும் சற்று நேரத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இதற்காக பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரரும் மணக்கோலத்தில் மீனாட்சி அம்மனும் மணமேடையில் எழுந்தருளியுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரஃபீக்கிடம் கேட்கலாம். ரஃபீக், தற்போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. அது பற்றிய விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மனுடைய சித்திரை திருவிழா என்பது கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த நிகழ்வு என்பது கிட்டத்தட்ட 15 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். இந்த சித்திரை திருவிழா என்பது இந்த சித்திரை திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் மீனாட்சியும் சுவாமியும் மாசி வீதிகளில் மாட வீதிகளிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்கள். இந்த சித்திரை திருவிழாவில் முக்கிய முத்திரை பதிக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது ஒரு 5 நாட்கள் நடைபெறும். அதில் முக்கிய முதல் நிகழ்வு என்பது சுவாமிக்கு பட்டாபிஷேகம் செய்யப்படும். இந்த பட்டாபிஷேகத்தின் போது மீனாட்சி, அதாவது ஐதீகம் என்பது மீனாட்சி அம்மன் ஆட்சி செங்கோல் வழங்கப்படும். அந்த நிகழ்வு என்பது நேற்று முன்தினம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று சுவாமியும் அம்மனும் மாசி வீதிகளில் எழுந்தருளி திக்விஜயம் என்பக்கூடிய பக்தர்களுக்கு நேரடியாக சென்று அருள் பாலக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடந்தேறியது. அதனைத் தொடர்ந்துதான் இந்த சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கக்கூடிய சுவாமியுடைய திருக்கல்யாணம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இந்த திருக்கல்யாணம் என்பது சரியாக 8:35 மணிக்கு துவங்கி 8:59 மணிக்குள் திருக்கல்யாணம் என்பது நடந்து முடிக்கப்படும். இந்த திருக்கல்யாணத்தை காண்பதற்காகத்தான் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது நேரடியாக மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வதற்காக தற்போது வந்துள்ளார்கள். இந்த தரிசன நிகழ்ச்சி, இந்த கோவிலை பொறுத்தவரை வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் முழுமையாக சுவாமி தரிசனம் செய்யும் அளவிற்கு பல்வேறு ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் மிகவும் சிறப்பாக செய்துள்ளது. குறிப்பாக தற்போது வெயில் காலம் என்பதால் வரக்கூடிய பக்தர்கள் மாசி வீதிகளிலும் சரி மாட வீதிகளிலும் வெயிலில் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளன. அதன் அடிப்படையில் தான் தற்போது மாட வீதிகளில் மக்கள் அமர்ந்து அந்த திருக்கல்யாணத்தை நேரடியாக காண்பதற்காக அமர்ந்துள்ள காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் கோவில் உள்ளே சென்று திருக்கல்யாணத்தை நேரில் பார்க்க முடியாத பக்தர்கள் எல்இடி, அதாவது மிகப்பெரிய அகண்ட திரைகளில் பார்ப்பதற்காக எல்இடி திரைகளும் ஆங்காங்க கிட்டத்தட்ட 20 திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் முன்பாக அமைந்து திருக்கல்யாணத்தை தற்போது பக்தர்கள் பார்த்து வருகின்றனர். இந்த நிகழ்வில் திருக்கல்யாணம், அதாவது மீனாட்சி அம்மனுக்கு தாலி அணிவிக்கும் போது பெண்கள் பலரும், இங்கு வந்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் தங்கள் தாலிகளை புதுப்பித்துக் கொள்வார்கள். இந்த நிகழ்வு என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. அதற்காக பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வந்து தங்கள் தாலிகளை புதுப்பித்துக் கொள்ளும் காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் தற்போது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணம் என்பது நடைபெறும். திருக்கல்யாண மேடைகளில் தற்போது திருப்பரங்குன்றத்தில் இருந்து சுப்பிரமணிய சுவாமி வந்து இந்த திருக்கல்யாணத்தை தலைமையேற்று நடத்தி வைப்பதற்காக தற்போது வந்து அங்கு இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் மீனாட்சி அம்மனும் அதனைத் தொடர்ந்து பிரியாவிடையுடன் சுவாமியும் வர உள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க, சிவாச்சிரியர்கள் பல்வேறு வேதங்களை முழங்க திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. இந்த திருக்கல்யாணத்தை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விருந்து என்பது திருக்கல்யாணத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் விருந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஐதீகம் என்பது இந்த நிகழ்வின் போது நடைபெறும். அதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விருந்தில் கலந்து கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து நமது கல்யாணங்களில் வரக்கூடியவர்கள் எவ்வாறு மொய் செய்து செல்வார்களோ அதுபோல மொய் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. பொதுவாக இந்த திருக்கல்யாணத்தை பொறுத்தவரை இதனைத் தொடர்ந்து அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபோகமும் நடைபெறும். எனவே இந்த கல்யாணங்களின் போது இந்த பாதுகாப்பு வசதிகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இங்கு வருவார்கள் என்பதால் கிட்டத்தட்ட ஒரு 3000த்திற்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் மருத்துவ வசதிகள், ஆம்புலன்ஸ் வசதிகள் என பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த திருக்கல்யாணம் துவங்க உள்ளதால் பக்தர்கள் பரவசத்தில் உள்ளார்கள். ஏனென்றால் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை வருடந்தோறும் பார்க்கக்கூடிய பக்தர்கள் அதற்காக ஆவலுடன் எதிர்பார்த்து தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக். மேடைக்கு எழுந்தருள்றாங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் அழகையும் மறுபடியும் பார்க்கணுன்ற ஆசை இருக்கிற மாதிரி ஒன்ஸ் மோர் மறுபடியும் நிறைய பேர் இந்த பராக்க வரும்போது இன்னொருக்கா சொல்லுங்கன்னாங்க.
அதனால இப்ப சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.